ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பீட்ரூட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 பீட்ரூட்டை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் இருக்க ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கரைஞ்சி வரட்டும். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் வடிகட்டி வச்சுருந்த பீட்ரூட் சாறை அதிலே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சிட்ருக்க இந்த சாறில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எந்த கிண்ணத்தில் சாறு பிழிஞ்சு எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை போட்டதும் நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கட்டி பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இந்த டைமுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போது அல்வா ஓரளவுக்கு கட்டியானதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட், பாதாம், என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் விருப்பம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொஞ்சமாக அல்வாவில் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கோங்க. அல்வாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதாங்க, அல்வா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி அந்த அல்வா எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு.